அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ 23,502 வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. அப்போ ஃபியூச்சரோட நம்மளுக்கு க்ளோசிங் 23,600. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கடந்த வாரத்தோட ஓப்பன் 24,087, க்ளோசிங் 23,532, குறைந்தபட்சம் 23,484, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,336. அப்போது இந்த 24,532 அப்படிங்கிற இடமும் 23,484 அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இந்த ரெண்டுக்கும் கீழே மார்க்கெட் இருக்கிற வர புட் செல்லர் அப்படிங்கிறவங்க பயந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதில் இன்றைய ஓப்பன் தான் இந்த வீக்கோட திஸ் வீக் ஓப்பன். அப்போ இந்த ஓப்பனுக்கு கீழே இருந்தால் அது ஒரு மாற சூழ்நிலையை ஏற்படுத்தும். இது மாறுபட்டு இருந்தால் அது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சந்தை பார்வையை பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டியோட கடந்த வாரத்தோட ஓப்பன் 51,562, க்ளோசிங் வந்து 50,179, லோ 49,904, ஹை அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 52,177. அப்போது மார்க்கெட் வந்துட்டு இந்த 49,904க்கு கீழே நிலை பெறுகிறதா, கீழே முடிவு பெறுகிறதா, அதையெல்லாம் நீங்கள் உற்று கவனிக்கணும். இதற்கு கீழே இருக்கிற வர புட் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்கக்கூடும். அப்போ அட்டவணை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதை பார்த்துட்டணும். நவம்பர் 21 மாற்றிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 23,500 புட் அதிகமான வர்த்தகம் வேல்யூம் பேஸில், அடுத்து 23,600 புட், 23,600 கால் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 23,600 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராடல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தென்படுது. 23,500 புட் அண்டு கால், 23,600 கால் புட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக படுகிறது. அப்போ தான் நம்மளுக்கு ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும். $23,600 காலுடைய ஹை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 236. அப்போது 23,836 இது ஹையர் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். இது லோயர் ரேஞ்ச் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாட்டம் 23,400. இதோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 120, 169 கொடுத்துருக்காங்க. 23,720, இந்த பக்கம் 140 புள்ளிகள் அப்படின்னா 23,440, 430ன்னு வச்சுக்கலாம். இது ஜோனாக நம்மளுக்கு இருக்க போகிறாங்க. அப்போ 23,400க்கு கீழே சந்தை இருந்தால் அது ஒரு தாக்கத்தையும், இல்லை என்றால் அது ஒரு தாக்கத்தை இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு 23,350 அப்படிங்கிறது ஒரு முக்கிய தடுப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடாக கீழே இறங்குறதுக்குண்டான வாய்ப்பாக மாற்றிவிடும். இதை உற்று கவனிக்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்காங்க. இந்த கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ டவுனாக, அதாவது ஸ்லோ மொமெண்டமாக இருக்கலாம். ஒரு பெரிய வால்டைல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் இருக்குன்னா நம்மளுக்கு அதனுடைய மதித்து செயல்படக்கூடிய மந்த நிலையில் அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இது வந்துட்டு கொஞ்சம் முற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இம்ப்ளைடு வால்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அட் த மணியோட விலை வந்துட்டு நம்மளுக்கு குறைவாக இருக்கும்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது 156, இது 129. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 4 வர்த்தக நாட்கள் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 130 ரூபாய் 140 ரூபாய் தான் நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ இதை உற்று கவனிக்க வேண்டும். பேங்க் நிஃப்டி இதில் 50,000 புட் கொடுத்துருக்காங்க, 50,200 புட் கொடுத்துருக்காங்க, 50,500 கால், 51,000 கால் இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஓடிஎம் ஆப்ஷன் பார்த்தா நம்மளுக்கு இங்கே 49,500 புட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 49,500 புட் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவிட்டியில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி 50,000 புட், 50,200 புட் எல்லாமே நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. இவங்க பாசிட்டிவிட்டியாக இருந்தால் ஒரு இம்பேக்டட், இல்லைன்னா ஒரு இம்பேக்டட் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக பார்க்கணும். நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 50,300, இதில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுடைய ஹை 852. அப்போ நம்மளுக்கு 800 புள்ளிகளை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 51,150. இந்தாக்கு வந்து 700 புள்ளிகளை நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு 49,600 அந்த சம்திங் வரும். 50,300 நம்மளுக்கு மிக முக்கிய இடமா இருக்கும். 2 பேர்த்தோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 570 ரூபா, 600ன்னு வச்சுட்டாலும் கூட 50,900, இந்த பக்கம் 49,700. இது ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருக்கும். இம்ப்ளைட் வால்யூட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வால்யூட்டி வந்துட்டு ரேஞ்ச் 15 இருக்குது. அதனால் ஒரு வால்டிலிட்டி கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போது இதோட அட்தமணியோட ப்ரைஸ் இப்போதைக்கு பார்த்தா நம்மளுக்கு 600 ரூபா கிட்ட இருக்கிறாங்க. இது இன்றைக்கி எப்படி வந்துட்டு டைம் டு டைம் 9:15 3:30 இன்றைக்கி எப்படி இது வந்துட்டு கரைகிறது, ஏடிஎம்மோட டிகே பாயிண்ட்டை வந்துட்டு ஆய்வு பண்ணிவிட்டு வாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.